ஆனால் டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன், இந்த 30 yearsல so many assistant directors worked with me. I was always friendly with everybody. ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து இந்த சீன் ஏன் நீங்கள் இப்படி ஷார்ட் வைக்கிறீங்க கேட்டதே கிடையாது. கேட்டால் ஐ எம் ரெடி டு எக்ஸ்பிளைன். ஐ எம் மோர் தென் willing டு எக்ஸ்பிளைன். இன்ஃபேக்ட் என்னோட ரொம்ப இன்டர்வியூ போன வைரல் ஆச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதில் வந்து ரொம்ப நிறைய விஷயம் பேசியிருந்தேன். அது நான் வந்து எனக்கு இன்டர்வியூனே தெரியாது. மிஸ்டர் மிஸ்டர் தனஞ்சயன் அவர் வந்து அவரோட காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு பாஃப்டா காலேஜுக்காக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கணுன்னே ஐ ஜஸ்ட் வெண்ட் அண்ட் போர் எவ்ரி திங். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இட்ஸ் பீன் ரெக்கார்டட். பட் எனிவே அதை பார்த்தவங்களுக்கு அதுலேயும் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா. இப்போ ஏன்னா எனக்கு லைஃப்பில் வந்து நிறைய யூஸ் ஆச்சு. நான் நிறைய பெரிய பெரிய அந்த ஆளுமையை கூடலாம் ஒர்க் பண்ணும்போது வாட் எவர் தி எக்ஸ்டென்ட், அது ரஜினி சார் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், பஞ்சர் அருணாச்சலம் சார் ஆகட்டும், வைரமு சார் ஆகட்டும், இந்த மாதிரி ஐ யூஸ் டு ஒர்க் வித் லாட் ஆஃப், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறது, ஒர்க் பண்ணுறது. ஐ யூஸ் டு ஒர்க் எல்லா படத்துலையும் வந்து ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி, இப்போ ஜெமினி கணேஷ் சார், ஜெய்சங்கர் சார், எம்எஸ் விஸ்வநாதன் சார், இந்த மாதிரி இவங்க எல்லாத்துலேயும் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கேரக்டர் போட்டுட்டு அவங்க கூட உட்காந்து ஐ யூஸ் டு டாக். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷார்ட் நேரத்தில் வந்து போய் உட்காந்துட்டு சார் அந்த படம் எப்படி சார், அந்த சீன் எப்படி எடுத்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்என் ராஜம்மா இருப்பாங்க, அவங்கள்ட்ட உட்காந்து நாடோடி மன்னனில் அந்த ஸ்க்ரீன் வரலன்னா எம்ஜிஆர் இப்படி நிற்பார், வாட் யூ ஃபீல், அந்த இது எப்படி எடுத்தாங்க, இதெல்லாம் கேட்டுட்ருப்பேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.